ஒரு புக் வருது குழந்தையுடைய அது பெரும்பாலும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளையுடைய முன்னேற்றமின்மைக்கு காரணங்களில் உண்டு கணவன் மனைவியுடைய பிரச்சனை. கணவன் மனைவி ஒருத்தருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குமே, இதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் விரக்தி உள்ள பிள்ளைகளாக வருகிறது அப்படின்னு. அதாவது அதை மறைச்சி சண்டை பிடிக்கணும். நீங்கள் என்ன சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மறைச்சி என்ன வச்சுக்கணும். மறைத்து அதாவது ஒரு சச்சரவு பிரச்சனைகளை வைத்துக்கொள்றேன்றது ஒரு டீசன்சி தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மீறி ஒரு கணவனுக்கு மனைவி கடையில் பிள்ளைக்கு முன்னுக்கால 2-3 சச்சரவுகள் வந்தால் பிள்ளையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுது என்று நினச்சி ஒரு கட்டுரையை போட்டுறான். இந்த கட்டுரையை மொழிபெயர்க்கிறான், இந்த கட்டுரையை பரத்துறான், உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துருது. அது உண்மையான கருத்தாக பதிவு செஞ்சாச்சா, உள்ள மேத்துக்கண்டுட்டா, அதை அறிவாக நம்பிட்டான். இப்போ புள்ள ஃபெயில் ஆகிட்டு எக்ஸாமில், நம்ம நேற்று சண்டை பிடிச்சதான் புள்ள ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், அவன் முன்னேறலை. நம்ம சண்டை பிடிச்சது தான் அவன் முன்னேறாததுக்கு காரணம். அப்புறம் திருப்பி என்ன பார்க்குறான், சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப், அந்த கட்டுரையை பார்க்குறான். ஸோ எங்களோட ஃபேமிலி லைஃப் என்ன ஃபெயிலியர் ஆனது வந்துடுறா 2. 3வது என்ன பார்க்குறான், விரக்தியின்மை. அப்போ நீ தஸ்குனு இலைகா, உனது மனைவியை படைத்தது அமைதி அடைவதற்காக வருது. அப்போ நம்ம செலக்ட் பண்ண மனைவி பிள்ளை, அவன் செலக்ட் பண்ண கணவன் பிள்ளை, ஏதோ நம்மளோட வாழ்க்கையே தோல்வி. எப்படிடா இது வந்தீங்க இந்த முடிவுக்குன்னு கேட்டால் அவன் போட்ட கட்டுரை எது, சண்டை இல்லாமல் வாழ்கிறவன் தான். அவனுக்கு இன்னொரு புக்கு போடுற அவத்தே. இது மெயினாக என்ன பார்க்கணும்னா, வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து ஒரு புக்கு வரும், அதுக்கு நேர் எதிராக கிழக்கு உலகத்துலேருந்து வரும். எங்கே இந்த சைனா, அதே போல் என்ன ரஷ்யா, இங்கே எழுதப்படுற புக்கெல்லாம் இதுக்கு நேர் எதிராக இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்தில் ஃபெமிலி கட்டுப்பாடு குறவு. எது மேற்கத்திய உலகத்தில் ஃபெமிலி கட்டுப்பாடு குறவு. அவன் இந்த ஓரியன்டலிசம் என்று சொல்லி கிழக்கு உலகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அவன் ஏதாவது படிச்சுக்கண்டா தான், இங்கிருந்து படிச்சுக்கண்டா தான், அவனுக்கு வேறது இல்லை. கிழக்கு உலகத்தில் குடும்ப ரீதியான என்ன அதாவது அந்த கோட்பாடுகள் அதிகம். அதுக்கு எதிராக ஒரு புக்கு வருது, என்ன வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு வளரக்கூடிய பிள்ளைகள் தான் ஆளுமையான பிள்ளைகளாக வளரும் அப்படின்னு இன்னொரு புக் போட்டான். ஏண்டா அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமென்றதுனால பிரச்சனையை வெளியே கொண்டு போய் சந்திச்சா நம்ம இதை விட 1000 என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம். அவன் இப்போ தானே நம்ம மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், மகளுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஏதோ கோவத்தில் ஏசிட்டான், வாழ்க்கையிலே தண்டை வாப்பா தண்டை உமாக்கு ஏசுறது கண்ணால் காணலைன்னு வைங்களே, அவன் என்ன நினைப்பா, இப்படி நம்மளுக்கு ஏசுற இப்படிமா உலகத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அவன் நினைப்பான். ஏன்னா வாழ்க்கையில் அவன் காணாத உண்டு. 2 ஏச்சி விழுந்தா இது பரவலை, நான் கேட்டதுக்கு என்ன இது பரவலன்னு நினைக்கிற மாதிரி அவ இருப்பாண்டு அவன் பல 1000 உதாரணங்களை காட்டி அந்த புக்கை போட்டிக்கிறான். இந்த 2ம் நமக்கு தேவையா? இந்த ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை. இந்த 2ஐயும் விட்டுட்டு குர்ஆன்லையும் சுன்னாலையும் எதுவும் இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவ்வளோ பிரச்சனை டோட்டல் சஹாபாக்களுக்கும் தெரியும். எங்கேயாவது அபூபக்கர் கூப்பிட்டு, உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, 2 பேரும் மாமனார், அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வீட்டோட முடிச்சுக்கோங்க, ஹதீஸ்களுக்கு போகாத மாதிரி பார்த்துங்க, எங்கள் கிதாபுகளில் எழுதிராத மாதிரி பார்த்துங்க, நம்ம ஹதீஸ் என்று புற ஒரு காலத்தில் பதிவு செய்யப்படும் எங்கேயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றீங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவ்வளோ வெட்ட வெளிச்சமாக என்ன செஞ்சிருக்கி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போது ஒரு அதிகமான பிரச்சனைகள், காரமான பிரச்சனைகள் வேண்டுமாட்டா நம்ம பிழை என்று சொல்லலாம். இயல்பான பிரச்சனைகள் இருக்குது, மனிதனுக்கு வந்துதான் ஆகும் என்ற பிரச்சனைகள் ஒரு பிழை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது போல அதாவது இது இவ்வளவுமே இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறது என்று சொல்றதல்ல, நான் இப்போ சொல்றதல்ல, எப்படி தவறாக பார்க்கப்படுகிறது மட்டும் சொல்லுவார், எப்படியெல்லாம் பதியுதுன்னு சொல்லி. வீட்டுக்கு வருகின்ற போது அந்த ஹதீஸ் அல்லது இதா நலர்த்த இலைகா சர்றத்துக்க, நீ அவளை பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது மனைவியிட பண்புகள் ஒன்று என்ன தெரியுமா, வீட்டுக்கு வந்தால் அவங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் மனைவி வந்து தன்னை ஒரு அழகாக அலங்காரமாக கணவன் வார டைமில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை கொடுத்தாச்சு, தப்சீரை கொடுத்தாச்சு. இப்போ தப்சீரை இப்படி கொடுத்தா காலையில் போய்ட்டு வேலைக்கு வர காலையில் 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வேலைக்கு வர பாட்டிக்கு இப்போ இந்த விளக்கம் சரி. ஒருத்தர் 3வீல் ஓட்டுறாரு, அவர் அப்போ அடிக்கடி வீட்டுக்கு வருவார், சரியா? இவர் எந்த நிலைமை என்ன, சரியா? ஃபஸ்ட்டு விளக்கமே பிள்ளை, அவருடைய நிலைமை என்ன? அதே போல் என்ன அன்றாட பகலில் ஈவினிங் வரக்கூடிய நிலைமை என்ன? அப்படி என்று சொன்னால் அவங்க மணப்பெண்ணா உடுத்த உடுப்பிரிக்கி தானே, அதை உடுத்துட்டு தான் எந்த டெய்லி என்ன செய்யணும், வீட்டில் இருக்கும். யார் இந்த விளக்கத்தை சொன்னது? அப்படி சஹாபா பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? வீட்டுக்கு வர டைமில் டிசைனாக உடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்குதான்னு கேட்குறேன். யார் எங்களோட சிந்தனையில் போட்டு விட்டது யார் இதை? அல்லது இதா நலர்த்த இலையா சர்றத்துக்கு, நீங்கள் அவங்கள பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னா பிரச்சனைப்படுத்த மாட்டா, அமைதியாக இருப்பா, மனசுக்குள்ளே உங்களுக்கு குளிர்வான பேச்சுக்களை பேசுவா. அதுக்கு அதாவது இது அவட்ட பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். இது 100% பண்புன்னு சொல்லலை, பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், ஆனால் பெரும்பாலான பண்பாக அது இருக்கும் என்று தான் அர்த்தமே தவிர இந்த அர்த்தம் இல்லை. இந்த அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணவன் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டான், ஹதீஸும் அல்லது அந்த ஹதீஸுக்கு இந்த மேற்கத்திய உலகத்தில் விளக்கத்தை யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்டது அதில். அப்போ வீட்டுக்கு வர டைம்லையும் பார்க்குறான், ஹதீஸில் எப்படி வருது,
ஹதீஸில் எப்படி வருதுன்னா என்ன நல்லா ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ்ஸாக என்ன சூப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு வருது. அதில் நம்ம பயானில் வெளியே போகிற நேரத்தில் தான் இவர்கள் அழகாக கொடுக்குறார்கள், வீட்டில் அழகாக கொடுப்ப. நீனு வீட்டில் கோட் ஷூட் போட்டுரி, நீனா வெளியே போய் அது மனைவிக்கு சொல்கிறத வச்சு நீ வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோட் ஷூட்டில் தான் இருக்கிறேன், வெளியே இப்படி தான் நான் போகிறேன், அதனால் வீட்டுக்குள்ளே நான் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி நீ இருந்து காட்டு, உனக்கே செய்யலாம் தானே. அப்போ யதார்த்தம் இல்லாத கற்பனைகளை குடும்பத்தில் போட்டுவிட்டு வீட்டில் என்ன செய்யணும், அலங்காரமாக இருக்கணும். வெளியே போகிற நேரத்தில் அலங்காரமாக போகக்கூடாது, அழகாக போகணும். வீட்டில் இருக்கிற டைமில் சாதாரணமாக இருத்தல்ன்றது இயல்பான வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கைக்கு எதிரான கற்பனைகளை அடிச்சு விட்டு சரியா இந்த மாதிரி ஒரு நிலைமை வைத்திருக்கவே நம்ம பார்க்கிறோம். இது 1-2 அல்ல சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் இப்படி 1-2 சேர்க்கல்ல, விளக்கம் என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட விளக்கங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்துக்கு இப்போ ஒரு கருப்பு கண்ணாடி என்று போட்டு வச்சுக்கிறோம். அந்த கருப்பு கண்ணாடியை கலட்டினீங்கண்டா கிட்டத்தட்ட 70 விதமான பிரச்சனை போயிடும். 70 விதமான பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பார்ப்பதனால தான் இந்த சிக்கல் என்ன செய்கிறது வந்திருக்கிறது. கணவன் நேரம் ஒதுக்குவதில்லை என்பது இந்த லிஸ்ட்டில் உள்ளது தான், மனைவி இந்த பேர் லிஸ்ட்டில் உள்ளது இது உள்ளது தான். இந்த மாதிரியான கருத்துக்கள், கணவனுடைய திருப்தியில் மரணித்தால் மனைவி சொர்க்கம் அப்படின்ற ஒரு லைவான ஹதீஸ் இருக்கு. மரணிக்கிற நேரத்தில் கணவனுடைய திருப்தியில் அந்த மனைவி என்ன செஞ்சிடா மௌத்தாகிட்டா, அப்போ சொர்க்கம். அப்போ அந்த மனைவி பார்க்குறா, இவனுக்கு செய்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளவு உதவிகளையும் செஞ்சுக்கிறேன், சப்போர்ட்டாக வேந்திக்கிறேன், இவன் ஏதோ கெட்ட கேட்டுக்கு திருப்தி இல்லாமல் மௌத்தாயிட்டான்டா, நம்ம என்ன செய்யுது, நம்மளோட சொர்க்க நரகம் இவன்ட்டு இருக்க நினைப்பாங்களா இல்லையா? நினைப்ப. இந்த பயான அதாவது விளக்கு ஹதீஸில் என்ன வருதுன்ற உதாரணமாக ஹைருக்கும் லியஹ்லி, அடுத்த ஹதீஸ் அந்த தரப்பு, உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர். இந்த ஹதீஸை வச்சு யாருக்கு மனைவி சான்றிதழ் வழங்குகிறாரோ, என்ன கணவன் மிகச் சிறந்தவர் என்று சான்றிதழ் யாருக்கு வழங்குகிறாரோ அந்த கணவன் தான் சிறந்தவர் என்று நடக்கிற காரியங்களா சரியா? அப்போது மனைவி கணவனுக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கணுமா, 100% நல்லவர். எந்த ஒரு நல்ல மனைவியாக இருந்தாலும் இன்னொருவர்கிட்ட போட்டிக்கு புகழ்கிற டைமில் 100% விட்டு கொடுக்க மாட்டாதான். தனியண்டு வந்தால் உங்களை நான் விட்டு கொடுக்காம பேசினதே நீங்கள் விளங்கிக்கிறோன்னு, உங்களோட உள்ள தவறு உங்களுக்கே தெரியுமென்னு தனியை சொல்ல வாய்ப்புகள் அதிகம் சரியா? அப்போ ஹைருக்கும் லியஹ்லிஹின்றா உங்களுக்கு சான்றிதழ் தாரதல்ல, நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்வது, நீங்கள் அவர்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளணும். அவங்க சான்றிதழ் தந்தாலும் தராது விட்டான். அதே போல் மனைவியும் அப்படித்தான், அவர் திருப்தி அடைஞ்சாலும் திருப்தி அடைஞ்சாலும் நமக்கு என்ன அதில் சப்ஜெக்ட் இல்லை. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்காததுனால பிரச்சனைகள் இரட்டிப்பாக போவதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பார்வைகள் எல்லாம் 2 ஒரு விஷயத்தில் வந்திருக்கு. ஒன்று மேற்கத்தைய உலகத்தில் கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிடாமல் தலையில் போட்டுக்கின்றது, அல்லது மேற்கத்தைய கருத்துக்களை இருக்கிற குர்ஆன் ஹதீஸ் வசனங்களுக்கு ஏற்றி விட்டது, அதில் ஏற்றி விட்டு அப்போ அது குர்ஆன் ஹதீஸ் மாதிரி என்ன செய்கிறது, அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டதான் இதற்கான காரணம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தவறான கருத்துக்கள் எங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் என்றதுக்கு இந்த சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு போதும். எவ்வளவு தவறான கருத்துக்கள் நம்ம அதாவது ஃபேமிலி லைஃப் என்ற பேரில் நம்ம உள்வாங்கிக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு